இசை அக்காவை மிரட்டி யாருக்கிட்டயும் வாயவே திறக்க கூடாதுன்னு அக்கா கிட்ட பலவந்தமா சத்தியம் வாங்கிட்டாங்க அம்மா. இசை அக்கா எவ்வளவோ கெஞ்சியும் அழுதும் அவங்க அத கேட்கல அத்தை. நீ சொல்றதெல்லாம் உண்மையா வர்ஷினி? ஆமா அத்தை, என்னோட வாழ்க்கை கெட்டு போயிடுமோன்னு சொல்லி சொல்லி இசை அக்காவை எங்க அம்மா எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணாங்க, சத்தியம் வாங்கிட்டாங்க. அதனால இசை அக்காவால தன்னோட குறைய பத்தின உண்மைய உங்ககிட்ட சொல்ல முடியல. அப்போ எனக்கு இவ்ளோ பெரிய துரோகத்தை பண்ணது ருக்மணியா? ஆமா அத்தை, அம்மா இத மட்டும் பண்ணல, இன்னொரு விஷயமும் இருக்கு. அதையும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். அப்பதான் இசை அக்காவை நீங்க முழுசா புரிஞ்சுப்பீங்க. என்னது? இன்னொரு விஷயமா? என்ன விஷயம்? ஜாதக விஷயத்துல நீங்க என் அக்கா மேல கோவப்பட்டீங்கல்ல? ஆமா, அதுக்கு என்ன வர்ஷினி? அதுக்கும் அம்மா தான் காரணம் அத்தை. அதுக்கும் உன் அம்மா தான் காரணமா? நீ என்ன சொல்ற? எனக்கு கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லு. அத்தை, நீங்க ஒரே வீட்ல தான் 2 பொண்ணையும் எடுப்பீங்கன்ற விஷயம் அம்மாக்கு தெரியும். அக்கா ஜாதகம் பொருந்தாம போயிட்டா அக்காவோட சேர்ந்து எனக்கும் இந்த வசதியான வாழ்க்கை கிடைக்காம போயிடும்னு பயந்துதான் அக்கா ஜாதகத்தை அம்மாவே மாத்தி எழுதிட்டாங்க. வர்ஷினி, நீ கவலைப்படாத. இது வரைக்கும் இசைய நானும் தப்பாதான் புரிஞ்சுகிட்டேன். இனியாவது அவளை சரியா புரிஞ்சுக்க நான் முயற்சி பண்றேன். இன்னொரு விஷயமா, இசைக்கு காது கேட்காதுன்ற விஷயம் எனக்கு தெரியும்னு நீ இசை கிட்ட சொல்லிடாத. நான் சொல்லல அத்தை, ஆனா நீங்க அக்கா மேல. ஐயோ, பயப்படாத வர்ஷினி. நீ இவ்ளோ சொன்னதுக்கு அப்புறம் இசை மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல. உண்மைய சொல்லணும்னா இசை மனசுக்குள்ள நான் எந்த இடத்துல இருக்கேன்னு இப்ப எனக்கு நல்லாவே புரியுது. இது போதும் வர்ஷினி, அவளை நான் பாத்துக்கிறேன். நீ எதுக்கும் பயப்படாத, சரியா? தேங்க்ஸ் அத்தை, நீங்க நிஜமாவா சொல்றீங்க? இது மட்டும் அக்காவுக்கு தெரிஞ்சா எவ்வளவு சந்தோஷப்படுவா தெரியுமா? ஆனா இசை கிட்ட நீயா எதையுமே சொல்லக்கூடாது வர்ஷினி. காலப்போக்குல தானாவே புரிஞ்சுக்கட்டும். இல்ல அத்தை, நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். என்ன நீங்க நம்பலாம். இசை மட்டும் இல்ல வர்ஷினி, உன்னையும் நான் நல்லா பாத்துப்பேன். நீங்க 2 பேருமே அந்த கடவுள் எனக்கு கொடுத்த வரம். அத நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். அத்தை, நீங்க இப்படி பேசுறது எனக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்கு தெரியுமா? ரொம்ப தேங்க்ஸ் அத்தை, ரொம்ப தேங்க்ஸ். நீ ஒண்ணும் கவலைப்படாத வர்ஷினி. இனிமே நீ அழக்கூடாது, சரியா? என் மருமகங்க 2 பேருமே என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும், புரியுதா? ஸ்ரீஜா, இசை, நீங்க எப்போ வந்தீங்க? நீங்க ஏதோ ஸ்ரீஜான்னு கூப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு. ஆமா அசோக், நானும் தான் வந்தேன். ஓ, நீங்க எப்போ வந்தீங்க? நீங்க வந்த சத்தமே எனக்கு கேட்கலையே. அது வேற ஒண்ணும் இல்ல அசோக், நீங்க அமைதியா காஃபி குடிச்சிட்டு இருந்தீங்க. அதான் உங்களை கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேன்னு சத்தமே இல்லாம வந்தேன். உங்க பக்கத்துல நான் வரதுக்குள்ள இதோ இசை வந்துட்டா. சரி அசோக், நான் கிளம்புறேன். ஒவ்வொரு தடவையும் அதிர்ஷ்டம் இவன் பக்கம் இருக்காது இசை. பார்வை இல்லாத இவன் வாழ்க்கை இப்போ என் கைக்குள்ள இருக்கு. அடுத்த முறை இவன் தடுமாறும் போது அதே அதிர்ஷ்டம் இவனுக்கு ஹெல்ப் பண்ணுமான்னு தெரியல. நீ சொன்னதையே நான் உனக்கும் சொல்றேன் ஸ்ரீஜா. ஒவ்வொரு முறையும் நீ தப்பிக்கிறது
அதிர்ஷ்டத்தால மட்டும் இல்லைன்னு கூடிய சீக்கிரம் உனக்கு நான் புரிய வைப்பேன். அவங்க சித்தி ஏதோ ஒரு பயத்துல உண்மையான ஜாதகத்தை மறைச்சு வேற ஒரு தப்பான ஜாதகத்தை மாத்தி வச்சிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப எனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. ஆனா என்னோட மருமக குணத்துல தங்கம். இந்த மாதிரி மருமக என்னோட வீட்டுக்கு வந்ததுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா அதே சமயம் அவளோட ஜாதகம் சரியில்லைன்னு தெரிஞ்சும் என்னால அமைதியா இருக்க முடியல. இந்த ஜாதகத்தினால என் பிள்ளைங்களோட பர்சனல் வாழ்க்கை ஏதாவது பாதிக்குமா? நீங்க தீர்க்கமா நம்புற ஜாதகத்துக்கும் இப்ப உங்களை சுத்தி நடக்கிற விஷயத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு இப்ப நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? அம்மா, ஜாதக பொருத்தம் இருந்தா மட்டும்தான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேங்கிற உங்க பிடிவாதத்தை தாண்டி எது உங்க மருமகளை உங்க மகனோட சேர்த்து வச்சதுன்னு நினைக்கிறீங்க? சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற கோடிக்கணக்கான விஷயங்கள்ல ஜாதகன்றது ஒரு அம்சம் மட்டும்தான். கஷ்ட நஷ்டங்களும் சோதனைகளும் நிறைஞ்சிருக்கிற மனுஷனோட வாழ்க்கையில பல நேரங்கள்ல அவனுக்கு நம்பிக்கை கொடுக்கறதையும் மனசளவுல அவனை சரி பண்றதையும் ஜாதகமும் ஜோசியமும் செய்யும் இல்லையா? ஆமாங்க, நான் பல நேரங்கள்ல மனக்குழப்பத்தோட இருக்கும்போது ஜாதகமும் ஜோசியமும் தான் எனக்கு தெளிவு கொடுத்திருக்கு. கரெக்ட். ஆனா நம்மளோட வாழ்க்கைய ஜாதகம் மட்டும் தீர்மானிக்கிறது இல்ல, நம்ம வாழ்ற முறை தான் முடிவு செய்யும். நம்மோட குணங்கள் முடிவு செய்யும். தோ அம்மாவே வந்துட்டாங்களே. வாங்க சம்பந்தி, சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. வாமா, வாங்க உள்ள போலாம். இப்ப இவ வேற வந்துட்டா. வணக்கம் மேடம். வணக்கம் கணேஷ். கணேஷ், நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல மேடம், இப்பதான் கொஞ்ச நேரம் தான் ஆச்சு. ஆ, ஆமா சுபத்ரா, எதுக்கு இப்ப மேனேஜர் வர சொன்ன? எங்க கிட்டயும் என்ன விஷயம்னு சொல்லலாம்ல? இல்லங்க, வருஷா வருஷம் வசதி இல்லாம கல்யாணம் பண்ண முடியாத ஏழைங்களுக்கு நம்ம குடும்பத்து சார்பா எல்லா செலவுகளையும் ஏத்துக்கிட்டு கல்யாணம் நடத்தி வைப்போம்ல. ஆமா. இந்த வருஷமும் அந்த மாதிரி நடத்தலான்னு தான் மேனேஜரை வர சொன்னேன். வாவ். மேனேஜர், ரொம்ப கஷ்டப்படுற ஏழைப்பட்ட 5 ஜோடிகளை உடனடியா பாருங்க. கல்யாண ஃபங்க்ஷனை எப்ப பிளான் பண்ணிருக்கீங்க மேடம்? நாளைக்கு ரொம்ப நல்ல நாள். ஓ, இந்த தடவை கல்யாணத்தை மண்டபத்துல வைக்க வேண்டாம், நம்ம வீட்லயே வச்சுக்கலாம். ஓகே மேடம். இன்னைக்கே போய் எல்லாரையும் பார்த்து ஏற்பாடு பண்ணிடுங்க. ஆ